எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை எங்கள் ஒவ்வொருவரை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபியுங்கள். எங்களை தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஏதாவது ஆலோசனை, தேவ சித்தம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் ஜெபம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் அழைக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை விசாரித்து உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 78வது சங்கீதம் 29வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்களாம். இன்றைக்கி சிலர் சொல்லுவாங்க, பிரதர், குடும்ப வறுமை நிமித்தம் நாங்கள் முழு வயிறார நாங்கள் சாப்பிட்டே பல நாள் ஆச்சு பிரதர். சிலர் சொல்லுவாங்க, எல்லா ஆசீர்வாதமும் வீட்டில் இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கிற பயங்கர வேதனை நிமித்தம் சரியாய் சாப்பிட முடியாது. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்பொழுது பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு பெரிய திருமணத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லா தட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர் எல்லாம் வச்சு வரிசையாய் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போ இந்த சர்வே பண்ண வருகிறவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒருத்தருக்கு ஸ்வீட் வைக்கிறதுக்காக வேகமாய் போய் தட்டில் வைக்கும்போது அந்த தட்டில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு செல்வந்தரும் அவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி ஒரு லைன் பூரா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் அந்த ஸ்வீட் வைக்கவே இல்லை. திரும்பவும் வேறொரு ஸ்வீட்டை கொண்டு வருகிறார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடுத்து வேற ஸ்வீட் வருகிறது, அதுவும் வேண்டாம் வேண்டாம். ஆனால் பாருங்கள், தட்டு மாத்திரம் வெள்ளி பாத்திரம், விலை உயர்ந்த கல்யாணம், பெரிய செல்வந்தர்கள். ஆனால் சரீர பலவீனத்தின் நிமித்தம் சாப்பிட முடியாமல் ஆசை உண்டு, மனதில் ஆசை உண்டு. சுகர் வியாதி வந்துருச்சுன்னா உடனே அடுத்த ஆசை என்ன தெரியுமா வரும்? நிறைய சுகர் சாப்பிடணும்னு ஆசை வரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை அவாய்ட் பண்ணுறதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கும் என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை சாப்பிட வைப்பார் என்று சொன்னால் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், வயிறார சாப்பிடுவீர்கள், சந்தோஷமாய் சாப்பிடுவீர்கள். காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை அவர் ஆசீர்வதித்து உங்கள் கரங்களிலே கொடுக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நாம் சாப்பிட்டு திருப்தியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 78:1 சொல்லுகிறது, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய காதுகளை திருப்ப வேண்டும். பாடல்களை கேட்க காதுகளை திருப்புகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பாட்டுக்காரங்க நிறைய பேரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். கர்த்தரை உயர்த்தி பாடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாடுவதை நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் எந்த அளவு நாம் பாடல்களை கேட்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையையும் நாம் கேட்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமோ, நிச்சயம் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நாம் ஒவ்வொரு கட்டளைகளை செய்யும் போதும் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறுவதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களே பார்க்கும். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாயிருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பலப்படுத்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, என் தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை புசித்து திருப்தி அடைந்தார்கள். வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை சாப்பிட்டு திருப்தியாக இருக்கட்டும். சாப்பிடுகிற ஆகாரத்துடைய ஸ்ட்ரென்த் ஒவ்வொருடைய சரீரத்தில் தங்கட்டும் ஆண்டவரை. பலப்படுத்தி அலங்கரிப்பீராக. உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க பண்ணுவீராக. தட்டைகளை மாற்றுவீராக. கிருபையை சூழ்ந்திருக்க பண்ணுவீராக. ஒன்று கூட பலப்படுத்துவீராக. உங்கள் நாமத்தை மாத்திரம் பலப்படுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.